ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, கடவுளை நம்புகின்றவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தியான வசனம் எசாயா அதிகாரம் 50 வசனம் 7. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது பற்பல சிறுமையின் வழியாக பல சமயங்களில் அவருடைய வாழ்க்கையில் கடந்து செல்ல நேரிட்டது. சொந்த மகனாகிய அப்சலோம் அவருக்கு விரோதமாய் எழும்பினார். இறைவன் அவரோடு இருக்கின்றார் என்பதை கண்ணார கண்ட சவுல் என்ற அரசர் பொறாமையினால் நிறைந்து தாவீதை அழிக்க வகை தேடினார். சீமேயி என்ற மனிதன் பயங்கரமான கடுஞ்சொற்களால் அவரை நிந்தித்து சிறுமைப்படுத்தினார். இப்படி பற்பல சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமை அவருக்கு வந்த பொழுதிலும் அவர் ஆண்டவரையே உறுதியாய் பற்றி கொண்டார். கடவுளை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று அந்த நிலைமையிலும் நன்றி செலுத்தினார். எத்தனை ஆச்சரியமான வாழ்வு பாருங்கள்! ஒரு பக்தியுள்ள தாய் தன்னுடைய ஒரே மகனுக்காக நேரத்தை எல்லாம் செலவழித்து அவன் எப்படியாவது பக்தியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று போதனை செய்து பக்தியில் வளர்த்து வந்தாள். ஆனால் அந்த மகன் வாலிபன் ஆன பொழுதோ ஆண்டவரை மறுதலித்தான். தாயை கடின வார்த்தைகளால் பேசி வேதனைப்படுத்தினான். கல்லூரிக்கு ஒழுங்காக செல்லாமல் பொல்லாத நண்பர்களோடு உல்லாசமாய் நாட்களை கடத்தினான். என்ன செய்வது என்று தெரியாது தவித்த அவள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டாள். அவருடைய சமூகத்தில் தன் மன சஞ்சலத்தை ஊற்றி தெய்வீக சமாதானம் பெற்றாள். ஆண்டவர் அவளுக்கு துணை செய்து அவள் ஜெபத்தை கேட்டு அந்த மகனுடைய இருதயத்திலே ஒரு சமாதான குறைவை கட்டளையிட்டார். அதுதான் சமயம் என்று அந்த தாய் அன்பினால் அவளை அரவணைத்து ஆண்டவர் அண்டை வழி நடத்தினாள். அவள் விரும்பியபடியே அவன் ஆண்டவரின் அடியானாய் மாறினான். திரும்பவும் கல்லூரியில் ஆண்டவரின் துணையோடு படித்து தங்க பதக்கங்கள் பெற்று வெளியே வரும்படி ஆண்டவர் அவனுக்கு அருள் புரிந்தார். அவளை சுற்றி இருந்த மக்கள் பேசின வார்த்தைகளினால் உண்டான வெட்கம், உறவினர்களுடைய கடின வார்த்தைகளினால் உண்டான வேதனை யாவும் மறையும்படி ஆண்டவர் அருள் புரிந்தார். எந்த இடத்தில் வெட்கப்பட்டார்களோ அதே இடத்தில் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை ஆண்டவர் கட்டளையிட்டார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களையும் வெட்கத்தினின்று விடுவித்து இரட்டிப்பான பலனால் நிரப்புவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தெய்வமே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் வெட்கங்களை எல்லாம், மக்கள் அவதூறாக பேசும் வார்த்தைகளை எல்லாம் தலைகீழாய் மாற்றி போடும். இன்று நீர் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்று நான் விசுவசிக்கின்றேன். நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆமேன். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.